இல்லை வேணான்னு கேட்டாலும் சரி, உனக்கு பிடிச்சாலும் சரி, உனக்கு பிடிக்கனாலும் சரி, அது பாசிட்டிவ்னாலும் சரி, நெகட்டிவ்னாலும் சரி, அதனால உனக்கு நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, யோசிச்சா கூட யோசிக்கிறது அப்படியே கொடுத்துரும். வேணும்னு யோசிச்சா அதை அப்படியே கொடுத்துரும். நான் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு நடக்கலை. 1 நாள் 2 நாள் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இதை அப்படியே விடாமல் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபெயிலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த பயம், கவலை, நெகட்டிவ் எதிர்மறையான உணர்வு தான் உடம்புல இருக்கும். ஃபெயில் ஆகிடக்கூடாது, அதுக்கு பதில் நான் பாஸ் ஆயிடணும், இல்லை நான் பாஸ் ஆயிட்டேன். பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது? இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு புரிகிற மாதிரி நம்மளால சொல்லிட முடியுமே. அப்படி சொல்லிட்டா பிரபஞ்சத்துக்கோ இவனுக்கு இதுதான் வேணுமா, அப்போ ஏன் நம்ம லேட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் கேட்குறான் உடனே கொடுத்துருவோமே, பணம் கேட்குறான் உடனே கொடுத்துருவோமே, வேலை கேட்குறான் உடனே கொடுத்துருவோமே அப்படின்ட்டு நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் உடனே இந்த பிரபஞ்சன்றது நமக்கு கொடுத்துரும். ஆனால் பிரபஞ்சத்துக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்ல, அந்த புரிகிற மாதிரி சொல்கிறது எப்படி, அதுதான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். அது போக நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்டப் கிடச்சி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். அதில் டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதில் நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு அதில் வர கைடன்ஸை நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மொழி இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் மனிதர்கள் வந்து பேசினா மனிதர்களுக்கு புரியும். அதுலேயும் ஒரு கண்ட்ரியில் உள்ளவங்க கிட்ட, ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க கிட்ட என்ன மொழி, தமிழ் பேசுகிறவங்கன்னா தமிழ் பேசினா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும், தெலுங்கு பேசினா தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். அந்த மாதிரி பறவைகளுக்கு ஒரு மொழி இருக்குது, அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, பறவை அதுங்களுக்குள்ளே பேசியும். அந்த மாதிரி அனிமலுக்கு அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்க மாதிரி அதோட லாங்குவேஜ் அதுக்கிட்ட பேசினா தான் புரியும். இப்போ தமிழ் தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம தமிழில் பேசினா புரியாது. அவனுக்கு என்ன மொழி தெரியுமோ அதில் போய் தானே நம்ம பேச முடியும். அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கு எப்படி பேசினா புரியும், அதோடைய மொழியில் போய் நம்ம பேசும்போது தான் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறனால தான் நம்மளால் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. அப்போ பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எதை வேணாம் அப்படின்னு சொல்கிறோமோ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன உணர்றோம், அவ்வளோதான் பிரபஞ்சத்துக்கு. அதை தாண்டி உனக்கு நீ வேணும்னு கேட்டாலும் சரி, இல்லை வேணான்னு கேட்டாலும் சரி, உனக்கு பிடிச்சாலும் சரி, உனக்கு பிடிக்கனாலும் சரி, அது பாசிட்டிவ்னாலும் சரி, நெகட்டிவ்னாலும் சரி, அதனால உனக்கு நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, நீ என்ன யோசிக்கிறியோ, என்ன உணர்றியோ, அதை தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு பிரபஞ்சம் தெளிவாக நமக்கு சொல்லிருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வேணும் அதை விட்டுட்டு வேணாம் அதை தான் நம்ம யோசிக்கிறேன். எனக்கு வந்து அந்த பைக் ஆக்சிடென்ட் நடக்க வேணாம், நான் வந்து கீழே விழுகாமல் நான் போகணும், நான் அதில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, எனக்கு நெகட்டிவாக எதுவும் நடக்கக்கூடாது, அதான் வேணாம் இல்லை. ஆனால் நம்மளோட கவனம் ஃபுல்லாக வேணான்றதுலேயே இருக்குது. ஒரு டிராஃபிக்கில் நான் மாட்டிக்க கூடாது. அப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்க கூடாது நம்ம யோசிக்கும் போது எதை பற்றி யோசிக்கிறோம், டிராஃபிக். உணர்வு எப்படி இருக்கும், ஒரு பயம், ஐயோ டிராஃபிக்கில் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு பயம். நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, யோசனை ஃபுல்லாக எதில் இருக்குது, ஃபெயிலே இருக்குது. உணர்வு எப்படி இருக்குது, பயம், ஐயோ ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பயம். பணம் எனக்கு வந்து இல்லாமல் போயிடக்கூடாது, என்ன ஃபோக்கஸில் இருக்குது, பணம் இல்லை அப்படின்றதுல தான் தாட் இருக்குது. உணர்வு எப்படி இருக்குது, பயம், ஐயோ பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம். அப்போ பிரபஞ்சம் இந்த யோசனையையும் இந்த உணர்வையும் தான் பார்க்கமே தவிர நமக்கு அது வேணுமா வேணாமா, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக நல்லதாக கிட்டதா அதெல்லாம் அதை பார்க்காது. அதை தொடர்ந்து வேணான்றதை கவனிக்கும் போது பிரபஞ்சம் அதை அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது டிராஃபிக்கில் நமக்கு மாட்டிக்க வேணாம் இல்லை. ஏன் டிராஃபிக்கை பற்றி நம்ம யோசிக்கணும், நான் ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போயிடணும். அப்போ சீக்கிரம் போயிடணும்னு யோசிக்கும் போது ஒரு பயம் உணர்வு கிடையாது, பயந்த மாதிரியான யோசனை கிடையாது, ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போயிடணும். அப்போ நம்மளுடைய யோசனையும் நம்மளோட உணர்வும் நேர்மறையாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அப்போ இதுலேயே ஃபெயிலுன்ற வார்த்தையே நெகட்டிவாக. அப்போ அந்த ஃபெயிலுன்ற வார்த்தையை நம்ம சொல்லும்போது உடம்புல எந்த மாதிரியான உணர்வு இருக்கும், ஃபெயிலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த பயம், கவலை, நெகட்டிவ் எதிர்மறையான உணர்வு தான் உடம்புல இருக்கும். அப்போ எதிர்மறையான விஷயத்த மனசுலையும் உணர்வுலையும் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம், அவனுக்கு வந்து ஃபெயில் ஆகணுமா, சரி ஃபெயில் ஆக்கிடுவோம் அப்படின்னு ஃபெயில் ஆகிருக்கோம்.
எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடக்கூடாது, எனக்கு அது நான் நிறையா சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து வயிறு வலி வந்துடக்கூடாது, எனக்கு வந்து சளி பிடிச்சிடக்கூடாது, எனக்கு வந்து காய்ச்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்துடக்கூடாது நினைக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் யோசனை எதில் இருக்குது? இதில் இருக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தேவையில்லாததை யோசிக்கக்கூடாது. ஃபெயில் ஆகிடக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் பாஸ் ஆகிடணும், இல்லை நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, என் உடம்பு நல்லா இருக்கணும், இல்லாட்டி என் உடம்பு நல்லா இருக்குது, எனக்கு பணம் கிடைக்காம போயிடக்கூடாது, எனக்கு பணம் கிடைச்சிடணும், இல்லை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணணும், அப்படின்ற மாதிரி யோசிக்கணும், அப்படின்ற மாதிரி நம்ம உணரணும். எந்த வார்த்தை அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியம். அப்போ பிரபஞ்சம் நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன உணர்றோம், வேணான்னு யோசிச்சா கூட யோசிக்கிறது அப்படியே கொடுத்துரும், வேணும்னு யோசிச்சா அதை அப்படியே கொடுத்துரும். அப்போ நம்ம எதை யோசிக்க போகிறோம்? சிம்பிளாக நல்லது கெட்டதை மனசில் உணர்வில் போட்டுட்டாலே, வேணான்னு போட்டுட்டா கூட பிரபஞ்சம் அதை கொடுத்துரும். அதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வேணான்றதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுறணும். அதை கண்டுக்காமல் என்ன வேணும் அதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்ற விஷயம் உண்மையாகவே நடக்கிறதுக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ. ஏன்னா எங்கே கவனம் போகுதோ பின்னாடி சக்தி போகுது, அதாவது எனர்ஜி போகுது. எங்கே எனர்ஜி போகுதோ சக்தி போகுதோ அங்கே ஒரு படைப்பு உருவாகுது, அதாவது கிரியேஷன் அந்த இடத்துல உருவாகுது. அப்போ இதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இதை ஆரம்பத்தில் பண்ணும்போது நம்மளையே கவனிக்கணும். எங்கெல்லாம் நெகட்டிவாக யோசிக்கிறேன், எங்கெல்லாம் வேணான்றதை யோசிக்கிறேன், எங்கெல்லாம் வேணான்றதை உணர்றேன், எங்கெல்லாம் நான் பயப்படுறேன், எங்கெல்லாம் எதிர்மறையாக நான் இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை கவனத்தை அப்படியே மாற்றணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு நடக்கக்கூடாது யோசிக்கக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணாமல் கவனத்தை மாற்றிக்கணும். கவனத்தை மட்டும் மாற்றுறது ரொம்ப ஈஸி. அப்போ கவனத்தை மாற்றிட்டு இதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா திடீர்னு ஒரு பணம் கிடைச்சா எப்படி இருக்கும், பயங்கரமாக ஒரு 10 லட்சம் கிடைச்சா எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு கார் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு வீடு கிடைச்சா எப்படி இருக்கும், நான் எனக்கு பிடிச்ச பர்சன் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த வேலையில் டக்குன்னு எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சா எப்படி இருக்கும், அது நடக்கல, அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை, சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லை, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஆனால் அந்த மாதிரி யோசிக்கும் போது எதை யோசிக்கிறோம், எதை உணர்றோம், நமக்கு வேணுன்ற விஷயம். அப்போ இது பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சு பிரபஞ்சம் அதை நமக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. ஆனால் நம்ம இதை மறந்துட்டு இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசாமல் தொடர்ந்து எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போது உங்களோட எண்ணங்களை எழுதுங்க. ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து எழுதுங்க. நம்ம வந்து பகலில் நான் என்னென்ன யோசிக்கிறேன், வீட்டில் இருக்கும்போது என்னென்ன யோசிக்கிறேன், ஆஃபீஸில் இருக்கும்போது என்னென்ன யோசிக்கிறேன், வண்டியில் போகும்போது என்னென்ன யோசிக்கிறேன், அதே மாதிரி என்னென்ன உணர்றேன் அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் எழுதுன உடனே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன உணர்றீங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்ச உடனே இவ்வளோ நாள் நான் தேவையில்லாதான் யோசிச்சிருக்கேனா, வேணான்றதான் யோசிச்சிருக்கேனா, வேணான்றதான் உணர்ந்திருக்கேனா அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சு டக்குன்னு அந்த யோசனையை டக்குன்னு அந்த உணர்வை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மாற்றிக்குவீங்க. அப்படி மாற்றுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. எல்லாருமே நான் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு நடக்கலை, 1 நாள் 2 நாள் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இதை அப்படியே விடாமல் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூவாக பண்ண இது உங்களுக்கு பழக்கமாயிரும். இப்போ எல்லோரும் நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் பாசிட்டிவாக ஓவர் திங்கிங் பழகக்கூடாது? அப்போ நம்ம எதை கவனிக்கிறோமோ அங்கே பின்னாடி எனர்ஜி போய் அந்த விஷயம் உருவாகுது. அப்போ நெகட்டிவாக கவனிச்சா பின்னாடி எனர்ஜி போய் அது உருவாகுது, பாசிட்டிவ் கவனிச்சா பின்னாடி எனர்ஜி போய் அது உருவாகுது. அப்போ ஏன் நம்ம பாசிட்டிவாக நினைக்க கூடாது? இவ்வளோதான் விஷயம். அப்போ பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி அதை டெய்லி பயிற்சி பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை எல்லாருமே பண்ண ரெடி. நான் அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாததை நான் யோசிக்காமல் தேவை உள்ளதை நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் தேவை உள்ளதை யோசிக்க போகிறேன், நான் இனிமேல் பாசிட்டிவாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணி பாசிட்டிவாக ஒரு விஷயத்த இந்த வேர்ல்டுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ரீயாக கைடன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஒரு ஆப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ட்ரோவில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஆப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு டெய்லி உங்களோட டேயை நம்மளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ்லேருந்து இந்த டேயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.